वीरमात्मनः आदागं दिवमदावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावः ओमसां वसुभिः सह स्वाहा। Receive our revered spiritual leaders and esteemed guests of the evening. His Holiness Sri Sri Vidyavallabha Tirtha Swami, Pīఠાધિપતિ of Sri Kaniyur Matha, Udupi, Swami Sri Ram Charana Aravinda Das, Director, ISKCON, Chennai, Guru Gopalavalli Das, Radhe Krishna Satsanga. Request all the guests to take their seats so that we can proceed with the day's divine celebration. Gurus, the entire Guru Parambara, and the unseen blessings that bring us all here today. May this evening be guided by the divine blessings of our Gurus. We start with a prayer by Harshita, Sanjita, and Manasa. His Holiness Sri Sri Vidyavallabha Tirtha Swami, Pīఠాధిపతి of Sri Kaniyur Matha, Udupi, Swami Sri Ram Charana Aravinda Das, Director, ISKCON, Chennai, Guruji Gopalavalli Das, Radhe Krishna Satsanga. We would like to express our immense gratitude for having blessed this occasion, blessing this occasion, continuing to bless the occasion. Thank you so much. மேடையில் அமர்ந்திருக்கும் ஆச்சாரியர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து சிறிய உரையை துவக்குகின்றேன். அதாவது ராமாயண காலத்தின் பொழுது ராமன் வனவாசம் சென்ற பொழுது சீதை அபகரிப்புக்கு பிறகு சீதாதேவி தேடி ராமகிருஷ்ணர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது ரிஷமுக பர்வதத்திலே சுக்ரீவனின் நட்பு கிடைக்கின்றது. அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றது. அது யாதெனில் ராமன் வாலியை வதம் செய்ய வேண்டும், பிறகு சுக்ரீவன் அரசாட்சியை பெற்ற பிறகு சீதாதேவி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நட்பு ஒப்பந்தம். அதன்படியே சுக்ரீவன் ராமனை மறைவாக அழைத்துச் செல்கின்றான். அம்பை செலுத்தவில்லை என்று கேட்கின்றான். அப்பொழுது ராமன் கூறுகின்றான், சுக்ரீவா, நீயும் வாலியும் ஒரே மாதிரி இருக்கின்றீர்கள், ஒரே குரலோடு இருக்கின்றீர்கள், ஆகையினாலே நான் அம்பை எய்யவில்லை. அப்படி அம்பை எய்தியிருந்தால் அது தவறுதலாக உண்மைப்பட்டிருந்தால் ஸ்நேக துரோகமாகிவிடும். குருவின் அருள் தான் முக்கியம். குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். குரு அருளாமே பரமாத்மனின் அருள் மட்டாதிபதி உடுப்பி காணியூர் மட்டாதிபதி வித்யாவல்லப தீர்த்த சுவாமிஜியின் பாதங்களை பணிந்து இந்த கதாசாக புஸ்தகத்தை வாழ்த்தி இங்கு வந்துள்ள பக்த கோடிகளை எல்லாம் அருளும்படி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே 83வது நாமா கிருதஜ்ஞः என்ற நாமா. கிருதஜ்ஞः என்ற நாமாவிற்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளுகையில் இலை பூ ஆகிய எளிய விஷயங்களை அளிப்பவருக்கு மோட்சத்தை அளிப்பவர் என்று கூறுகின்றார். சத்யசந்த தீர்த்தர் கூறுகையில் சிறிய உதவியாக இருந்தாலும் பகவான் அதை மிகப்பெரியதாக நினைவில் கொள்வார் என்று கூறுகின்றார். இதற்கு உதாரணமாக நாம் கோபிகைகளின் அதீத பக்தியை எடுத்துக்கொள்வோம். ஒரு சமயம் துவாரகையின் மன்னனான கிருஷ்ணனுக்கு ஜுரம் ஏற்பட்டு விட்டது.
கிருஷ்ணருக்கு ஜுரம் வருமா என்று கேட்டால் பகவான் விசிரத்துவம் வாய்ந்தவன், அவனுக்கு ரோகம் ஜுரம் எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு செய்தியை கூறுவதற்காக அவன் அந்த மாதிரி ஒரு லீலை செய்தான். அப்படி பகவானுக்கு ஜுரம் வந்து விட்டது என்று வைத்தியர்கள் அரசவையில் உள்ள பல மருந்துகளை தந்தனர். ஆனால் எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. இறுதியில் பகவானிடத்திலேயே சென்று கேட்டனர். ஏனென்றால் ஸ்ரீ ருத்ரத்தில் ஒரு மந்திரம் வருகின்றது, பிரதமோ தைவ்யோ பிஷக் என்று. அதாவது முதன்மையான மருத்துவன் பகவான் தான், மருந்தும் அவனே மருத்துவனும் அவனே. ஆகையினாலே கிருஷ்ணனிடத்திலே சென்று கேட்கின்றனர், கிருஷ்ணா உன்னுடைய ஜுரத்தை போக்குவதற்கு நீதான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றனர். அப்பொழுது கிருஷ்ணன் கூறுகின்றான், அத்தியந்த அதீத பக்தர்களுடைய பாத தூளி, பாதத்தின் அடியிலுள்ள மண்ணை கொண்டு வந்து அதிலே தண்ணீரை கலக்கி எனக்கு கொடுத்தால் என்னுடைய ஜுரம் சரியாகும் என்று கூறுகின்றார். உடனே அவர்கள் எல்லாம் வேதவியாச பகவானை சென்று பார்க்கின்றனர். வேதவியாச பகவானிடத்திலே கிருஷ்ணனுக்காக உங்களுடைய பாததூளி வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் அபச்சாரம் என்று குறி மறுத்துவிட்டு துவாரகையை நோக்கி கிளம்பி விடுகின்றார். அடுத்ததாக உத்தவரை சென்று பார்க்கின்றனர். உத்தவர் கிருஷ்ணனின் அத்தியந்த பக்தர். அவரிடத்திலே சென்று கூறியவுடன் அவர் மயக்கமடைந்து விட்டார். இயலாது என்று கூறி அவரும் கிளம்பி விடுகின்றார் துவாரகையை நோக்கி. என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் மீண்டும் கிருஷ்ணனிடத்திலே வந்தனர். அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான், நீங்கள் விருந்தாவனம் செல்லுங்கள், அங்கே கோபிகையிடம் கேளுங்கள் என்று கூறினார். அப்படி விருந்தாவனம் சென்று கோபிகளிடத்திலே கூறியதான் தாமதம். உடனே கோபிகள் சற்று யோசிக்காமல் கீழே உட்கார்ந்து லட்சக்கணக்கான கோபியர்கள் அமர்ந்த வண்ணம் தங்களுடைய கால் அடியில் உள்ள அந்த பாத தூளியை சுரண்டி எடுத்து 8 வண்டிகளிலே அந்த மண்ணை சேர்த்து துவாரகைக்கு அனுப்பி வைத்தனர். இதை கண்ட வேதவியாச பகவானும் உத்தவரும், கிருஷ்ணா இது என்ன உன் லீலை என்று கேட்டபொழுது கிருஷ்ணன் கூறினான், நீங்கள் இருவரும் பக்த சிரோமணிகள், சிறந்த பக்தர்கள். இருந்தாலும் பகவானுக்கு பாததூளியை தந்தால் நரகம் சித்திக்கும் என்று நீங்கள் தரவில்லை. ஆனால் கோபிகைகளோ அப்படி நினைக்கவில்லை. நமக்கு நரகம் சித்தித்தாலும் பரவாயில்லை, பகவான் கிருஷ்ணன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் ஜுரம் போக வேண்டும் என்று நினைத்தார். இதுதான் அதீத பக்தி என்று உணர்த்தினார். அப்படிப்பட்ட கிருஷ்ணனிடத்திலே அதீத பக்தியுடைய பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாத சுவாமிஜி ஆச்சாரியர் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி ஏராளமான நூற்றுக்கணக்கான கிருஷ்ணனுடைய ஆலயங்களை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான பக்தர்களை எல்லாம் உருவாக்கி கிருஷ்ண பக்தியை பரப்பி வந்தார். அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷனான பக்தி வேதாந்த பிரபுபாதரின் குரு பரம்பரையில் வெளிவந்த ஸ்ரீ ராமச்சரண அரவிந்த தாசரின் பாதம் பணிந்து இந்த பக்திசாகர் புஸ்தகத்தை வாழ்த்தி இந்த பக்தர்களுக்கு அருளுமாறு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ரூபமத்தை, அதாவது ரூபத்தை அறிய முடியாதவர் பகவானின் ரூபத்தை அறிய முடியாது என்று கூறுகின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் மராட்டியத்திலே ஏக்நாத் மகாராஜ் எழுதிய பாவார்த்த ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளும். அதிலே வரக்கூடிய ஒரு சம்பவத்திலே ஏக்நாத் மகாராஜ் பகவான் சங்கரரை பற்றி கூறுகின்றார். பகவான் சங்கரன் ஒரு ராமாயணத்தை இயற்றியுள்ளார். அதாவது 100 கோடி ஸ்லோகங்கள் அடங்கிய ராமாயணம், சதகோடி பிரவிஸ்தரம் என்று கூறுவார்கள். அந்த 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை பகவான் சங்கரர் தன்னுடைய அவையிலே அவன் அதை கொண்டாடி கொண்டிருந்தான். அதாவது அந்த அவையிலே பக்தர்களாக அரக்கர்கள், தேவர்கள், ரிஷிகள் என்று 3 பிரிவினர்கள் அந்த ராமாயணத்தை கொண்டாட அங்கே வந்திருந்தனர். பகவான் சங்கரன் அனைத்தையும் உணர்ந்தவன். இருந்தாலும் பகவான் சங்கரன் கூறுகின்றான், ராமனின் ரூபத்தை அறிய இயலாது என்று கூறுகின்றான். பொதுவாக சிலர் அறிய இயலாது, தெரியவில்லை என்று கூறினாலும் அவர்கள் இதையெல்லாம் தெரிந்தவர்கள்தான். அப்படிப்பட்ட வினயம் உள்ளவர் பகவான் சங்கரன். அப்படி அவர் கூறும் பொழுது, ராமகதையை கூறும் பொழுது, அதாவது இந்த ராமநாமாவின் சிறப்பை அற்புதமாக பகவான் சங்கரர் விளக்கிவிட்டு இந்த ராமாயணத்தை கொண்டாடும் பொழுது இந்த 3 பிரிவினரும் இந்த ராமாயணம் எங்களுக்கு தான் வேண்டும் என்று கூறுகின்றனர். அதாவது அரக்கர்களும், ரிஷிகளும், தேவர்களும். அப்பொழுது பகவான் சங்கரர் இந்த 100 கோடி ஸ்லோகம் அடங்கிய ராமாயணத்தை பிரித்து கொடுக்கின்றார். தலா 33 கோடியே 33,33,333 என்று மூவருக்கும் தந்து, அதாவது மொத்தமாக 99 கோடியே 99,99,999 நாமாக்களை பிரித்து கொடுத்து விட்டார். மீதம் ஒரே ஒரு நாமா தான் இருக்கின்றது. அப்படி பகவான் சங்கரர் அந்த ஒரே ஒரு நாமாவை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார். ராமாயணத்தின் பிரதம ஆச்சாரியன் பகவான் சங்கரர். அந்த ஒரு நாமாவை வைத்துக் கொண்ட பொழுது இந்த 3 பிரிவினரும் மீண்டும் சர்ச்சை செய்கின்றனர். அந்த ஒரு ஸ்லோகத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றனர். அந்த ஸ்லோகங்களானது அனுஷ்டும் என்னும் சந்தத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனுஷ்டும் என்னும் சந்தமானது 32 அக்ஷரங்களை கொண்ட ஸ்லோகம், 32 எழுத்துக்கள்.
தலா 10 எழுத்தாக 30 எழுத்துக்களை பகவான் சங்கரன் பிரித்து கொடுக்கின்றார். மீதம் 2 அக்ஷரங்கள் தான் இருக்கின்றன. அந்த 2 அக்ஷரங்கள் ரா ம என்ற அக்ஷரம். அந்த ராம என்ற அக்ஷரம், அந்த ராம நாமத்தை பகவான் சங்கரன் எப்பொழுதும் தன்னுடைய கண்டத்திலே கழுத்திலே வைத்திருக்கின்றான். அதனால் தான் ராமநாமத்தை பகவான் சங்கரன் கூறிக்கொண்டே இருப்பதனால் அவன் ஆலகால விஷயத்தை அருந்தினாலும் அது அமிர்தமாக மாறிவிட்டது. அப்படி ராமநாமம் அவ்வளவு சிறப்பானது, மிக இனிமையானது, மிக உயர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் விஷங்களை எல்லாம் நாம் தினசரி அருந்தி வருகின்றோம். எப்படி எனில், ஒரு மகன் எப்பொழுது தந்தைக்கு எதிராக பேசுகின்றாரோ அப்பொழுது தந்தையிடத்திலே விஷம் உருவாகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அவமானங்கள், பலவிதமான தோல்விகள், ரோகங்கள், எதிர்ப்புகள், நிந்தனைகள் இவையெல்லாம் விஷமாகின்றன. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தினசரி ஏற்படக்கூடிய விஷங்களை எல்லாம் போக்கும் அருமருந்து ராமநாமமே. ராமநாம ஜபத்தில் ஈடுபட்டால் விஷங்கள் எல்லாம் அமிர்தமாகிவிடும். அப்படி பகவான் சங்கரன் தன்னுடைய கண்டத்திலே கழுத்திலே ராமநாமத்தை வைத்திருப்பதைப் போல இங்கே குருஜி கோபாலவல்லிதாசர் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று ராதே கிருஷ்ண மந்திரத்தை தம்மிடத்திலே வைத்துக்கொண்டு செல்லுபடமெல்லாம் கிருஷ்ணபக்தியை பரப்பி வருகின்றார். அவருடைய பாதம் படித்து இந்த புஸ்தகத்தை வாழ்த்தி எல்லோரையும் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக அடியேனை பற்றி கூறும் பொழுது, அடியேன் பொள்ளாச்சி ஸ்ரீ லட்சுமி நாராயணன். நான் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியிலே என்னுடைய சகோதரர் H.C. சுப்பிரமணியம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை 4000 மாணவர்களுக்கு மேலாக கற்பித்திருக்கின்றேன். இந்த பணியானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய காலகட்டத்திலே காலை முதல் மாலை வரை, இரவு வரை காட்டாற்று வெள்ளம் போல சென்று கொண்டு இவ்வளவாக செயல்படுகின்றனர். குறிப்பாக என்னுடைய சகோதரர் நரசிம்மனும் அவருடைய மனைவி நந்தினியும் சிறப்பாக என்னை மேலும் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படி இந்த பணி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தாலும் ஆனந்தம் என்பது பகவானின் பாதங்களை பற்றி இருப்பதுதான். பகவானின் பாதத்தை பற்றி இருப்பதற்கு காரணம் விஷ்ணு சாஸ்திரநாமம். விஷ்ணு சாஸ்திரநாமத்தை அடியேன் தினசரி பாராயணம் செய்து வழக்கம். இதனுடைய பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். பொருளை தெரிந்து கொண்டேன். பிறகு இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்திற்கு ஆச்சாரியர்கள், அதாவது ஆதிசங்கரர், சத்யசந்த தீர்த்தர், பராசர பட்டர் ஆகியோருடைய கூறிய பொருள்களை எல்லாம் இணைத்து ஒரு பாஷ்யமாக 150 வீடியோக்களை இட்டேன். அதன் பிறகு இந்த பாஷ்யங்கள் முடிந்த பிறகு என்னுடைய நண்பரின் மகளான புவன மீனாட்சி அவர்கள் என்னை தார்மிக் இண்டியன்ஸ் ஸ்ரீ ஆனந்த்ஜி இவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த ஆனந்த்ஜி இதை புஸ்தகமாக்கலாமா என்று கேட்டார். தாராளமாக என்று கூறினேன். பகவானின் கிருபையால் எந்த நோக்கமின்றி அவருடைய பாதார விந்தத்தை அணுகக்கூடிய விஷயம்தான் இது. ஆகையால் ஆக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः. I offer my respectful obeisances unto my Guru, who opened my eyes in the darkest of ignorance with the light of knowledge. And there I am standing in front of you. 2025 இது இரண்டாவது நிகழ்ச்சி எனக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகத்தில் பங்கு கொள்றதில்லை. On January 14th, 2025, I had the greatest fortune to be a part of an exercise in Tirupati, where my respectful Guru Maharaj, His Holiness Bhakti Vikas Swami, was actually felicitated for completing the lecture for 1000 names of Vishnu Sahasranama. Sringa is being worshipped there. And we are very fortunate to have Swamiji here, that with his blessings
We also actually got the blessings of Yoga Narshinga, and where he is worshipping every day there. And Kanur Mutt is also very famous for taking care of the Pajaka Kshetra in Udupi, where Madhvacharya was born. And how glorious it is that Lakshmi Narayana Bhatt Swami was telling here that we have to take all this ideas to the next generation. And what they do at the Pajaka Kshetra is that many of the children who come there, they actually take their first learning, or the children are actually taught there for the first learning when they come there. So that's a wonderful Kshetra from which Swamiji has come. And we are very fortunate to have him here on this glorious occasion. மகாபாரதத்தில் 2 விதமான ஆபரணங்கள் இருக்கு. 2 ஆபரணங்கள் இருக்கு. ஒரு ஆபரணம் பகவத்கீதை, இன்னொரு ஆபரணம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். 2 ஆபரணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நம்ம எல்லாரும் பாராயணம் செய்யக்கூடிய விஷயமாகவே அமைந்து விட்டது. என்ன காரணமோ தெரியல. பகவத்கீதையும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு வெறும் பகவத்கீதை பாராயணம் இடங்கள் நடக்கிறது. ஆனால் பகவத்கீதையினுடைய தாற்பயங்கள் நிறைய விஷயம் புரியல. அதே மாதிரி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமமும். ஒவ்வொரு வீட்டிலும் பல வீடுகளில் தினமும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பாராயணம் நடந்து கொண்டே தான் இருக்கு. 2மே வந்ததற்கான காரணம் என்ன, மகாபாரதத்தில் வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால், 2மே வாழ்க்கையினுடைய தாற்பயம் என்ன, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, நாம் அடைய வேண்டிய பரம்பொருள் என்னன்னு சொல்லக்கூடிய 2மே 2 முக்கியமான விஷயம். जय जय राम राम गोपिका जीवन शरणं गोविंदा गोविंदा जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवत जय नाम संकीर्तन यस्य सर्वपापनाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। जय बोलो भारत माता की जय। जय बोलो भारत माता की जय। कारगिल दिवस विजय जयिच्चिरुक्कोंड कारगिल भारत माता नमक्कु सहस्रनामम कोडुत्ता महाभारतम कोडुत्ता रामायणम कोडुत्ता नारायणम कोडुत्ता उडुपि कृष्णय्यम कोडुत्ता एल्ला संप्रदायगळैयुम कोडुत्ता इन्नु नरिय कोडुक्क पोरान। जय बोलो भारत माता की जय। प्रिय भाग्यम अழகான दक्षिणायन पुण्य काலம் விசேஷமான சாத்துர்மாசிய விரதம் சன்னியாசியை தேடி நாம போகணும். இங்கே அவ்வளோ அழகாக உடுப்பி கிருஷ்ணனுடைய செல்ல பிள்ளையா சுவாமிஜி நமக்கு அனுகிரகம். இதை விட நமக்கு இந்த சாத்துர் மாசத்தில் என்ன ஸ்பெஷல் கிடைச்சது, கும்பிட போனதையும் குறுக்கில் வந்த மாதிரி சுவாமிஜியை போய் பார்த்து அழகாக பிக்ஷாவந்தனம் பண்ணி சேவிக்கணும்னா சுவாமிஜி இங்கே நமக்காக உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அது பெரிய பாக்கியம். அதுலேயும் கலியூர் மகன் உடுப்பி கிருஷ்ணன் அஷ்டமதங்கள், அதாவது கொஞ்ச நாள் நீ கொஞ்சம், கொஞ்ச நாள் நான் கொஞ்சம், கொஞ்ச நாள் நீ கொஞ்சம் அப்படின்னு ஜம்மு ஆனந்தமாக விதவிதமாக கொஞ்சி அனுபவிக்கக்கூடிய செல்லக்கூடிய அவ்வளோ அழகா ருக்மிணி பிராட்டியே பூஜை பண்ண ஒரு இச்சா பெயர் உடுப்பி கிருஷ்ணன். அந்த உடுப்பி கிருஷ்ணன் நம்மலாம் இந்த 9 ஓட்டத்தையே எட்டி எட்டி போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ பார்த்தோம். எத்தனை பார்த்தாலும் பார்த்தா மாதிரி இல்லை. ஆனால் சுவாமிஜி தான் அங்கே உட்கார்ந்து ஏகாந்தமாக அவனோட பேசிட்டு அவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட சுவாமிஜி இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்காருன்னா உடுப்பி கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்ம வம்சத்திற்கே கிடைச்சாச்சு. ஏன்னா மகாத்மாக்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது சாது சங்கம். முக்கியமாக சம்சாரிகளுக்கு எதிராக சிரேஷ்டம்னா சாது சங்கம் தான் அப்படின்னு நாரத மகர்ஷி முதற்கொண்டு பகவானே சொல்றார். நாதேவம் ரிச்சிதாமயாக கேவலம் குருகாலேன தர்ஷனாதேவ
சாதக. தர்சனத்து மாத்திரத்தினாலேயே சாதுக்கள் நம்மை பவித்திரப்படுத்துகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானே சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம். அதுலேயும் இஸ்கான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கல்லும் மரமும் செடியும் பூச்சியும் சத்கதி அடையும். ஸ்வயம் கிருஷ்ணனே பூமியில கலியுகத்தை அவ்வளவு நவதீபத்தை அவதாரம் பண்ணி 2 கையை தூக்கிண்டு வீதி வீதியா பஜனை பண்ணதுனால நம்மதான் சொல்றோம் ரொம்ப கன்வர்ஷன். சரியா கன்வர்ஷன் உலகம் முழுக்க நடந்துருக்கு. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அது வார்த்தை ஹரே ராமா அப்படின்னா எந்த செயல பண்ணாலும் ராமன் வருவான் கிருஷ்ணன் வருவான்றது பெரிய ப்ரூஃப். அவ்வளோ அழகா ஸ்டார்ட் இந்த சுவாமிஜியும் வந்திருக்கார். இதெல்லாம் தான் பிளஸ்டு டே. அவ்வளோ ஆனந்தமான ஒரு நாள். அது விஷ்ணு சஹஸ்ர நாமம். அது பெரிய பொக்கிஷம். நம்ம தேசத்தினுடைய இருண்ட காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஜபிச்ச ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். நிறைய பேர் ஜெயிலெல்லாம் அழைச்சி வச்சிருந்தா இல்லையா, சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர்கள் கூட எல்லாம் சந்தியாவில் ஆயாச்சுன்னா தானாகவே விஸ்வம் விஷ்ணு வசக்காரக அப்படின்னு ஆரம்பிச்சு. தானாக ஏன்னா இந்த நாமம் இருக்கிறவங்க அவ்வளோ விசேஷம். கர்காச்சாரியார் சொல்றார், கிருஷ்ணன் பேருக்கு முன்னாடி சொல்றார், பகூனி சந்தி நாமானி ரூபானி சுதஸ்யதி குணகர்மானுரூபானி காண்யகம் வேத யோஜனாக. உன் பிள்ளைக்கு ஆயிரக்கணக்கான ரூபங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. நகுதிகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிற அவ்வளவு சிரேஷ்டம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். என்ன ஆச்சரியம்னா சாதாரணமா ஜெபிக்கிறவா நின்று ஜெபிக்கணும். கேட்கிறவா உட்காந்துங்களோ படுத்துங்களோ கேட்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஜெபிக்கிறவ படுத்துட்டு ஜெபிக்கிறார், அம்பு படுக்கிற படுத்துட்டு ஜெபிக்கிறார். யாரை பத்தி ஜெபிக்கிறாரோ அவன் பக்கத்துல நின்று சுகமா கேட்கணும். அவ்வளவு சௌலபியம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். பீஷ்மருக்கு எங்க முக்தி கிடைச்சதுன்னு தெரியுமா? யாருக்காவது சகஸ்ரநாமம் எங்க சொன்னாலும் தெரியுமா? குருஷேத்திர தஞ்சலிங்க இருக்கா? அதே குருஷேத்திரம் இருக்க கைதிக்கோ. குருஷேத்திரத்தில் கீதாஸ்திர பெண்கள் ஜோதிசர் கீத உபதேச மண்டலம் அது பக்கத்துல தான் போயிருக்கா? அந்த இடத்துல கேளுங்க. பான் கங்கா பானத்தை விட்டு அர்ஜுனன் கங்கையை கொண்டு வந்தான் பீஷ்மருடைய தாகம் அளிக்க. அதனால அந்த பான் கங்கா அங்கதான் கடைசியா பீஷ்ம பிதாமக அம்புப்படுக்கிற படுத்து எல்லா தர்மத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ரீமத் பாகவத பீஷ்ம ஸ்துதி அவ்வளவு அழகா சமாள விருட்சம் போல அழகான கண்கள் வர்ணிக்கிறார். சூரியனுடைய கிரணங்கள் போன்ற பீகாம்பரத்தை தரிச்சிருக்கான்னு வர்ணிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா பீஷ்ம பிதாமகர் இச்சாமுக்கு எப்ப நினைச்சாலும் போயிடலாம். ஆனால் வெயிட் பண்றாரு இருக்கிறா அப்படின்னா கிருஷ்ணன் ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் நான் சொல்றத அவன் கேட்பான். என் அந்திம காலத்திலே என் கண்ணன் என் கண் முன்னாடி நிற்கணும்னு பார்த்தேன். அதனாலதான் பகவான் துவாரகாவோட ப்ரோக்ராம போஸ்ட்பான் பண்ணிட்டு அழகா வந்து நின்னா பீஷ்மர் சொல்ல 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 பகவான் கேட்கின்றது. அதனால சகஸ்ரநாமம் நல்லா விசேஷம்னா நீங்க சொல்லும் பொழுது உங்க பக்கத்துல கண்ணன் நிற்கலாம். ஒரு நாள் அது பிரத்யட்சமா தெரியும். அதுவரையும் புரியாது. ஆனா கிருஷ்ண அனுபவத்தை வர்ணிக்க முடியாத அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம் நாரத மகிழ்ச்சி. அந்த கிருஷ்ணன் நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் உங்க பக்கத்துல நின்று அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சத்தன சிரேஷ்டம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பெரிய பாகியம். என்ன ஆச்சரியம்னா பீஷ்மர் 1000 நாமங்கள் சொல்லும் பொழுது கண்ணன் 1000 விதமான ரூபங்களை அவருக்கு காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு நாமத்துக்கு விஸ்வம் விஷ்ணு வசத்கார பூத பௌத்திய பவத்துக்கும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாமத்துக்கும் கிருஷ்ணன் டக்கு 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 எப்படி ரதசப்தமி பொழுது திருவேங்கடமுடைய டக்கு டக்குன்னு போயிட்டு மாற்றி 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 கொடுத்துருக்கான் பீஷ்ம பிதாமகர். அத்தனை சிரேஷ்டம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். என்னன்னா
எல்லா ஆச்சாரியார்களையும் பார்த்தோம்னா இந்த சம்பிரதாயத்தில் நிறைய வேதங்கள் அத்வைதம் வசிஷ்டாய முடியும் அப்படின்னா நம்மளாம் ஆயிரச்சம் முட்டி வைக்கிறது, முதுக வைக்கிறது, தலை வைக்கிறது, ஆஃபீஸ் வைக்கிறாங்க, டிராஃபிக் ஜாம், மழை, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, மைக்கை கூட யாராவது பிடிக்க வேண்டியது. ஆனாலும் இந்த ஸ்திதியில கூட சகஸ்ரநாமத்தை ஜெயிக்க முடியும், அதற்கான விஷயங்களை எழுத முடியும்னா சகஸ்ரநாமம் என்ன பண்ணுன்னு கேட்டால் எல்லாம் பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி வெரி ஸ்ட்ராங். பேசும்போது இப்படி இருக்கும்பொழுது இங்கே போர் போடுறாரு. நம்ம மாதிரி கைக்கால் இருந்தா உலகம் முழுக்க டெய்லி அவர் காசு எடுத்துருப்பார். அப்படிதான் நான் சொல்ல நிஜமா. ஏன்னா நமக்கு கைகாலுடைய மரியாதை தெரியறது. பகவான் நம்மளை வந்து ஒப்படைச்ச ஒன்னே ஒன்று நம்ம உடம்பு ஒன்று தான். அட்லீஸ்ட் இவரை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க உடம்பு எவ்வளவு முக்கியம், எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். கண்ணீர் பட்டாரத்துக்கு பார்த்து எவ்வளோ சிம்பிள் ஜம்முன்னு இருக்காரு, சன்னியாசி எப்படி இருக்காரு. ஏன்னா அவ்வளோ அழகாக நிற்கிற சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவ்வளோ ஃபிட்டாக இருக்கு. அப்போ இத்தனை தூரம் சகஸ்ரநாமத்துக்கு என்ன பலம் இருக்குன்றது அவருடைய லைஃப் லெசன். கண்ணத்துக்கு உட்கார்ந்து இருக்கார், இவ்வளவு உற்சாகம் இருக்கு, இவ்வளவு எந்தூசியாசம், எல்லாரும் அவங்களோட உட்கார்ந்து இருக்க விஷயங்கள் அதை மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அவருக்கு மைக்கு கொடுத்து மனதே வரல, அப்புறமா தான் வாங்கிட்டோம். அப்போ எத்தனை விசேஷம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பெரிய பாக்கியம் நாம் எல்லாருமே பண்ணிருக்கோம். ஆனந்தமா ஜெபிக்கணும். பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவினே. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், திருவனந்தபுரம் பத்மநாபன் நடத்தி சொல்லும் பொழுது கெடுவிடலாய் எல்லாம் கேசவாய் என்ன நாளும் குடுகினை செய்யும் கூற்றின் தமிழ்களின் குடுகையில்லா விடமுறையளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுறை வயல் அனந்தபுரம் நகரம் புகுதும் இன்றே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். புஜகோத்தமர் அப்படின்னு ஒரு நாமம். புஜகோத்தமா சொல்றது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுக்கு அவ்வளவு அழகா ஒரு விஷயம் எங்கே இருக்கிறாருன்னா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் விஷயம் இருக்கிறது. அனந்த பத்மநாப சுவாமி எல்லாரும் தெரியும். எத்தனை பேருக்கு ஆதி அனந்தபுரா தெரியும்? கைக்கு காசர்கோடு பக்கத்தில் கும்பலான ஒரு இடம் இருக்கு. அங்கேதான் அந்த ஆதி அனந்தபுரம் இதே கண்டு பேர் இருக்கு. அழகா குளத்துக்கு கூட ஒரு கோவில். இவர் சொன்னா தெரியாது, பவியான ஒரு முதலை இருந்தது, வெஜிடேரியன் குரோக்கடை. அந்த குரோக்கடை வாழக்கூடிய ஒரு ஸ்தலம் அங்க ஆதி அனந்தபுரம். இந்த புஜகோத்தமான திருநாமத்துக்கு சங்கரவருடைய எழுதிட்டு கீழே அந்த ஆதி அனந்தபுராவும் திருவனந்தபுரத்தையும் சேர்த்து வச்சு அவ்வளவு அழகா புஜகோத்தமன் அப்படின்னா பாம்புகளில் சிரேஷ்டமான ஒரு அர்த்தம். அவ்வளவு அழகா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆதிதேசம் மேல அந்த சேனாக பள்ளி கொண்டவன் அர்த்தத்துக்கு இவ்வளவு வியாக்கியானம் என்னெல்லாமோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள அப்படியே பகவான் ரஷிக்கிறான், அனுபவிச்சிருக்கார். இந்த அனுபவத்தை தான் இந்த கதா சாகர், அதனாலே சாகரம் தான். ஒவ்வொரு துணியும் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹைலைட். உள்ள போயாச்சுன்னா யூடியூப் வீடியோ பார்க்கணும்னா கியூஆர் ஸ்கேனர் இருக்கு, அந்த ஸ்கேன் பண்ணால் அவரை யூடியூப் போயிடும். புக்கு படிக்கணும்னா புக்கு வாசிக்கலாம். அவ்வளோ அழகாக அந்த புக்கை கொண்டு வந்திருக்கான். ஸோ பெரிய பாக்கியம் இந்த புக்கு கையில் கிடச்சிருக்கு. நாங்கள்லாம் வந்து வாயால் பேசி ரொம்ப நேரம் புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை கலர் கலராக புரிய வைக்கிற ஒரு கிரியேஷன். நீ எவ்வளோ எழுதுவோம் எனி பாகவத ஸ்லோகா எங்கேயாவது அதுக்கான ஒரு ஃபோட்டோ தெரியும்னா கேஷவஜி எழுதி அவங்க படம் தான். 2 நாள் முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் பிருந்தாவன மகாஜின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் கிருஷ்ணன் குறையா அப்படின்ற படம் போயிட்டு கிருஷ்ணன் பலராமன் வந்து நிற்கிறா. அந்த ஃபோட்டோ முதல்ல வந்து கேஷவஜியோட ஃபோட்டோ தான். ஏன்னு கேட்டால் அவள் 2 பேர் யாருக்கு வச்சு நிற்கிற ஃபோட்டோ இவங்க தான் வந்துருக்காரு. இப்போ அது நான் தெரியுது. அப்போ பகவானுடைய கிருபை எல்லாம் தானா கூடி வர்றதுன்றது இதுதான். அத்தனை சிரேஷ்டம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அவன் பெரிய பாக்கியம். எல்லாரும் ஆனந்தமாக ஜபிக்கும். குழந்தைகளுக்கு ஜாலியாக சொல்லித்தர டென்ஷன் தான் அப்படியே வந்தார். சுவாமி ஜாலியாக கேட்பார். அவருக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. ஆனந்தமாக ஜபிங்கோ, நிம்மதியாக இருந்தோ, ஹாப்பியாக இருந்தோ, ஹெல்த்தியாக இருந்தோ. பீஷ்மபிதாமன் மாதிரி படுக்கையாக இருந்தாலும் சகஸ்ரநாமம் ஜபிக்கிற ஹெல்த்தாக இருக்கும். அதான் இந்த ஹெல்த் என்னைக்குமே அவசியம். இன்னைக்கு முடிக்கி பக்கத்தில் மரவந்தேன்னு ஒரு பீச் இருக்கு. உடுப்பிலேருந்து கொஞ்சம் கோவா ரூட்டு. அது அப்பப்போ கடல் அடிச்சுடும். இந்த ரோடு எங்கச்சு ரோடு ஒரு ஸ்டேஜில் அங்கே இருக்கிற பெரியவாழ்லாம் சேர்ந்து டெய்லி அந்த மரவந்தே பீச்சில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சு அதன் பிறகு கடல் அரிப்பு நின்னது இருக்கு. அத்தனை சிரேஷ்டம்
தேசம் நன்னாதான் இருக்கு, நன்னாதான் இருக்கும், இன்னும் ஜோராதான் இருப்பாங்க. நம்மளை விட நம்ம குழந்தைகள் தேச பேதம் இல்லாத இந்துஸ்தானத்துல சௌக்கியமா சூப்பரா ஜோரா நிம்மதியா திருப்தியா இருப்பார்கள். நோ டவுட், சந்தேகமே வேண்டாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, ராமாயணம் இருக்கு, ஆழ்வார்கள் பிரபந்தம் இருக்கு. ஜெயிச்சே தீருவோம். ஜெய் போல பாரத் மாதா கி ஜெய். கிருஷ்ணா வந்திருக்கா, கலர் பிரிண்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரேர் பப்ளிகேஷன் ரேராக தான் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக தார்மிக் இந்தியன்ஸ் ரொம்ப அழகாக இதெல்லாம் ஒன்றா ஒரு கலரில் சேர்ந்து வந்துருக்குன்றது ஒரு பஞ்சாமிரம் மாதிரி வந்துருக்கு. செஞ்சார் ராதே கிருஷ்ணன் ஆசார பேசுகிறேன். నాకు తమిళ తెలియదు. So I speak in Kannada. ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ್ ಭಟ್ ಅವರು ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದ ಒಂದೊಂದು ಪದವನ್ನು ಆರಿಸಿ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಬರೆಯತಕ್ಕಂತಹ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದು ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ಸಾಹಸಮಯವಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛೆಪಡ್ತೇನೆ. ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಒಂದು ವಿಶಿಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತಹ ಭಗವಂತನ 1000 ಹೆಸರುಗಳಿಂದ ಹೊಗಳತಕ್ಕಂತಹ ಒಂದು ಸ್ತೋತ್ರವಾಗಿದೆ. ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತೆ, ಶಾಸ್ತ್ರೇಷು ಭಾರತಂ ಸಾರಂ ಭಾರತೆ ಗೀತಿಕಾವರ ವಿಷ್ಣೋರ್ ನಾಮ ಸಹಸ್ರಾಪಿ ಜ್ಞೇಯಂ ವಾಚ್ಯತ ತದ್ವೇನ. ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಮಹಾಭಾರತ ಎನ್ನುವುದು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರತಕ್ಕಂತಹ ಗ್ರಂಥ. ಮಹತ್ವ ಭಾರತತ್ವಾಚ ಮಹಾಭಾರತ ಮುಖ್ಯತೆ ಮಹಾಭಾರತ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂತಹ ಮಹಾಭಾರತದಲ್ಲಿ 2 ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರು ಹೇಳಿದರು, 2 ಆಭರಣಗಳಿದ್ದ ಹಾಗೆ, ಒಂದು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಮತ್ತೊಂದು ಭಗವದ್ಗೀತಾ ಅಂತ. 2 ಆಭರಣಗಳು ಮಹಾಭಾರತದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥದ್ದು. ಒಂದು ಕೃಷ್ಣ ಅರ್ಜುನನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ, ಮತ್ತೊಂದು ಕೃಷ್ಣ ಭೀಷ್ಮರಲ್ಲಿ ಇದ್ದು ತಾನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ, ಯುಧಿಷ್ಠಿರನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದ. ಒಂದು ಕೃಷ್ಣ ನೇರವಾಗಿ ಅರ್ಜುನನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ, ಮತ್ತೊಂದು ಕೃಷ್ಣ ಭೀಷ್ಮರಲ್ಲಿ ತಾವು ಇದ್ದುಕೊಂಡು ತಾವು ಯುಧಿಷ್ಠಿರನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿರತಕ್ಕಂತಹದ್ದು ಒಂದು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅಂತ. ವಿಶ್ವಾಚಾರ್ಯರ ಹತ್ರ ಯುಧಿಷ್ಠಿರಾದರು ಹೋಗ್ತಾರೆ, ಧರ್ಮದ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಚಾರ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲಪ್ಪ ಕೃಷ್ಣ ಇದ್ದಾನೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ, ಕೃಷ್ಣನ ಹತ್ರನೇ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಬಹುದು ನೀವು. ಆವಾಗ ಕೃಷ್ಣ ಹೇಳ್ತಾನೆ, ನೋಡಿ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಕೃಷ್ಣ. ಬರೀ ನಾನು ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಲ್ಲ, ನಾನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ, ನನ್ನ ಭಕ್ತರ ಮೂಲಕ ಮಾಡಿಸ್ತೇನೆ. ಈಗ ನಮ್ಮ ಭಕ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿಸಬೇಕಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಿತ್ತ ಮಾತ್ರ, ನೀವು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು, ನೀವು ನಿಮಿತ್ತ ಮಾತ್ರ. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ, ನೀವು ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆಯಿರಿ, ಒಳಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಮಾತಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೃಷ್ಣ ಭೀಷ್ಮರಿಗೆ ತಾವು ಹೇಳಿ, ಭೀಷ್ಮರ ಒಳಗೆ ತಾವು ಇದ್ದುಕೊಂಡು ಈ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದ ಉಪದೇಶವನ್ನು ತಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂತಹ
ಭೀಷ್ಮಾಚಾರ್ಯರ ಒಳಗೆ ಇದ್ದು ಭಗವಂತ ನಡೆಸಿರ್ತಕ್ಕಂತಹ ಸ್ತೋತ್ರವೇ ಅದು ವಿಠ್ಠಲಾಸನಾಮ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ನಾವು ಹೇಳಬಹುದು. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತಹ ಒಂದೊಂದೊಂದೊಂದು ಪದಗಳು ಸಹಿತ, ಒಂದೊಂದು ಶಬ್ದವೂ ಸಹಿತ ಭಗವಂತನ 100 ಅರ್ಥಗಳನ್ನು ಹೇಳ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು. ಈ ಇದೇ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಈ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತೆ. ಭಾರತಂ ನಾನು ಶತಾತ್ಮಸ್ಯ ವೈಷ್ಣವಂ ಪದಸಹಸ್ರತಯಂ ಹಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮಕ್ಕೆ 100 ಅರ್ಥ ಇದೆ ಅಂತ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಇದರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಘಟನೆ ಬರುತ್ತೆ. ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಈ ತರಹದ ಮಾತನ್ನು ಹೇಳಿದಾಗ ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಕೆಲವು ಸಂಗಡಿಗರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರಂತೆ, ಏನೋ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ನೀವು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಒಂದೊಂದು ಪದಕ್ಕೂ 100 ಅರ್ಥ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ, ಅದನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೂವ್ ಮಾಡ್ತೀರಿ ನೀವು ಅಂತ ಹೇಳಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಕೆಲವು ಅನುಯಾಯಿಗಳು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರಂತೆ. ಅವಾಗ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಅವರು ಹೇಳ್ತಾರಂತೆ, ನಾನು ಒಂದೊಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಷ್ಣು ಎನ್ನುವ ಒಂದು ಶಬ್ದ, ವಿಶ್ವ ಎನ್ನುವ ಶಬ್ದ, ಇದು ಒಂದೊಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ, 100 ಅರ್ಥ ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ. ಇದು ನಾನು ಕೊಡ್ತಕ್ಕಂತಹ ಭರವಸೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ನಾನು ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ನೀವು ಅದನ್ನು ಮತ್ತೆ ನಾನು ತಿಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರವರಿಗೆ ತಾವು ಹೇಳಿದ್ರಂತೆ. ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವರೆಲ್ಲ ಒಪ್ಪಿಕೊಂಡ ಮೇಲೆ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಒಂದು ಶಬ್ದ ವಿಶ್ವಂ ಎಂಬ ಒಂದು ಶಬ್ದಕ್ಕೆ 1 ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿದರು, 2 ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿದರು, 3 ಅರ್ಥ ಹೇಳಿದರು, 4 ಅರ್ಥ ಹೇಳಿದರು, 5ನೇ ಅರ್ಥ, 6ನೇ ಅರ್ಥ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಈ ಮುಂದೆ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅರ್ಥವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಶಿಷ್ಯರಿಗೆ ಮುಂದಿನ ಅರ್ಥವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವ ಆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹಿಂದಿನ ಅರ್ಥ ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. 5 ಅರ್ಥ ಆಯಿತು, 6ನೇ ಅರ್ಥ ಹೇಳಿದ್ರು, 2ನೇ ಅರ್ಥ ಹೇಳಿದ್ರು, ಕೊನೆಗೆ ಆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕಂಗಾಲಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನಮಗೆ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂತಹ 5-6 ಶಬ್ದ ಅರ್ಥಗಳು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ 100 ಅರ್ಥವನ್ನು ಆಚಾರ್ಯ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ನಾವು ಆಚಾರ್ಯ ಅನುವಾದ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಂಥದ್ದು. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು ಆಚಾರ್ಯರೇ ತಿಳಿಸಿಬಿಡಿ ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಅಷ್ಟು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಶಬ್ದಕ್ಕೆ 100 ಅರ್ಥವನ್ನು ಆಚಾರ್ಯ ತಾವು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ, ಪ್ರೂವ್ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಅಷ್ಟಂದರೆ ಅಷ್ಟು ಮಹತ್ವ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ಆಚಾರ್ಯ ಮೊದಲು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ಅಂತಹ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅದರ ಒಂದೊಂದು ಪದ ಅತ್ಯಂತ ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತೆ, ಅಚ್ಯುತಾನಂತ ಗೋವಿಂದ ನಾಮೋಚ್ಚಾರಣ ದೇಶದ ನಶ್ಯಂತ ಸಕಲಾ ರೋಗ. ಅನೇಕ ತರಹವಾದ ಕಾಯಿಲೆಗಳು ಬರ್ತವೆ. ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಂತೂ ನಾನಾ ತರಹವಾದ ಕಾಯಿಲೆಗಳು ನಮಗೆ ನಾವೆಲ್ಲ ಅರಿಯದ ಕಾಯಿಲೆಗಳು ಬರ್ತಾ ಇರ್ತವೆ. ಆದ್ಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಕೊಡ್ತಾರೆ, ಕಾಯಿಲೆ ಬರುತ್ತೆ. ಇತ್ತೀಚೆಗೆ ಬಂತು 2021ರಲ್ಲಿ ಬಂತು, ಏನೋ ಉಸಿರು ಕಟ್ಟುವುದು ಸಾಯೋದು, ಉಸಿರು ಕಟ್ಟುವುದು ಸಾಯೋದು, ಅದಕ್ಕೊಂದು ಹೆಸರು ಕೊಟ್ಟರು, ಕೋವಿಡ್ ಅಂತ ಹೆಸರು ಕೊಟ್ಟರು. ಅಂದರೆ ಕಾಯಿಲೆ ಬರುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಕೊಡ್ತಾರೆ, ಸಹ ಬರುತ್ತೆ. ಇಂತಹ ಅನೇಕ ಕಾಯಿಲೆಗಳಿವೆ. ಆ ಕಾಯಿಲೆಗಳು ಪರಿಹಾರ ಆಗಬೇಕಾದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಚ್ಯುತ, ಅನಂತ, ಗೋವಿಂದ ಇಷ್ಟು ದೇವರ ನಾಮ ನಿತ್ಯದಲ್ಲಿಯೂ ಸಹಿತ ನೀವು ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡಿದ್ರೆ, ಪಾರಾಯಣ ಮಾಡಿದ್ರೆ ನಶ್ಯಂತಿ ಸಕಲ ರೋಗ, ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡತಕ್ಕಂತಹ ತಾಕತ್ತು ಅಚ್ಯುತ, ಅನಂತ, ಗೋವಿಂದ ಎನ್ನುವ ನಾಮದ ಘಟಕವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಅಚ್ಯುತ, ಅನಂತ, ಗೋವಿಂದ ಎನ್ನುವ ನಾಮ ಇರುವುದು ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ವಿಶ್ವಾಸ ನಾಮದಲ್ಲೇ ಇದೆ. ಅಚ್ಯುತ ಪ್ರಕೃತ ಪ್ರಾಣ ಎಂಬಲ್ಲಿ ಅಚ್ಯುತ ಎಂಬತಕ್ಕಂಥ ಹೆಸರಿದೆ. ಅನಂತೋ ಭೋಕ್ತ ಎಂಬಲ್ಲಿ ಅನಂತ ಎಂಬ ಹೆಸರಿದೆ. ಗೋವಿಂದೋ ಭಗವತಿ ಕೃಷ್ಣ ಅಲ್ಲ, ಗೋವಿಂದ ಅದು ನಾಮ.
ಗೋವಿಂದ ಎಂಬ ಶಬ್ದವು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದಲ್ಲೇ ಬರುತ್ತೆ. ಹೀಗೆ ಅಚ್ಯುತ, ಅನಂತ, ಗೋವಿಂದ ಈ ಹೆಸರು ಮೂರೂ ಹೆಸರು ಅದು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂತಹ ಹೆಸರೇ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದ ಕೇವಲ 3 ಶಬ್ದ ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡುವುದರಿಂದ ನಮ್ಮ ಕಾಯಿಲೆ ಪರಿಹಾರ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದ 100 ಪದಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಯೋಗ ಪ್ರಯೋಗ ಮಾಡಿದರೆ ನಾವು ಬರೀ ಕಾಯಿಲೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಸಂಸಾರದ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಪರಿಹಾರ ಮಾಡಬೇಕು. ಅಂತಹ ತಾಕತ್ತು ಅದು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅಂತಹ ವಿಶಿಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಒಂದು ಸಹಸ್ರನಾಮ, ಅದರ ಒಂದೊಂದು ಪದಗಳಿಗೆ ನಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ ಭಟ್ ಅವರು ಬಹಳ ವಿಶೇಷವಾದ ಅರ್ಥವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಅದರ ಹೆಸರೇ ಕಥಾಸಾಗರ ಅಂತ ಹೇಳಿ. ಕಥಾಸಾಗರ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಪ್ರಕಾರ ಈ ತರಹವಾದ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಯಾರು ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಭಾವಿಸ್ತೇನೆ. ಈ ಕಥಾಸಾಗರ ಅಂದರೆ ಕಥಾಸನಾಮದ ಆ ಪದವನ್ನು ಹಿಡಿದು ಅದಕ್ಕೆ ನಾನಾ ತರಹವಾದ ಆ ಒಂದು ಇತಿಹಾಸದ ಪೌರಾಣಿಕವಾದ ಕಥೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಕ್ಕಂತಹ ಒಂದು ಚಿಂತನೆ, ಈ ಚಿತ್ರಣ ಎಲ್ಲಿ ನಾನು ಕಾಣಲಿಲ್ಲ. ಇದೇ ಮೊದಲನೇ ಬಾರಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ನಾನು. ಅವರನ್ನು ಕಂಡಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಬೇಸಿಕಲಿ ಬಹಳ ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು ನಾನು ಬಂದಾಗಲೂ ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದದ್ದು ಅವರು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಬಂದಾಗಲೂ ಸಹಿತ ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಅಂತ ನಾನು ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆಮೇಲೆ ಬಂದ ಮೇಲೆ ಅವರ ಬಳಿ ನಾನು ಮಾತಾಡೋದು ಗೊತ್ತಾಯಿತು, ಈ ವ್ಯಕ್ತಿಯೇ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದದ್ದು ಅಂತ ಹೇಳಿ. ಅಂದರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕಂಡಾಗ, ಅವರ ದೇಹವನ್ನು ಕಂಡಾಗ ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ಅವರು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇರತಕ್ಕಂಥ ವಿಚಾರಗಳು ಬರ್ತಾರೆ. ಆದರೆ ಅವರ ಒಳಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಅಂತಃಸತ್ವವನ್ನು ಕಂಡಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ಇಂತಹ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಇಂತಹ ಪುಸ್ತಕ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇರತಕ್ಕಂತಹ ಒಂದು ಅನುಭವ ನಮಗೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ ಭಟ್ ಅವರು ಅವರನ್ನು ಉಡುಪಿ ಕಡೆಯವರೇ ಹೆಜಮಾಡಿ ಅಂತ ಅವರು ಹೇಳಿದರು. ಹೆಜಮಾಡಿ ಕಡೆಯವರು ನಮ್ಮ ಕೊಳ್ಳಾಚಿಯಲ್ಲಿ ಅವರು ತಾವು ವಾಸ್ತವ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮಗೆಲ್ಲ ಬಹಳ ಹೆಮ್ಮೆ, ನಮ್ಮ ಕಡೆಯವರು ಈ ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ಒಂದು ಅತ್ಯಂತ ಹೆಮ್ಮೆಯ ಒಂದು ವಿಚಾರವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ ಭಟ್ ಅವರಿಗೆ ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಅನುಗ್ರಹವನ್ನು ಮಾಡಲಿ. ಅವರ ಮೂಲಕ ಮತ್ತಷ್ಟು ಇಂತಹ ಒಂದು ಧಾರ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಗ್ರಂಥಗಳು, ಚಿಂತನೆಗಳು ಹೊರಬರುವಂತಾಗಲಿ ಎನ್ನುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ, ಕೃಷ್ಣ ಮುಖ್ಯಪ್ರಾಣದೇವರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ, ಇವತ್ತು ಅನೇಕ ಅಭ್ಯಾಗತರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಇವರು ನಮಗೆ ಹೋದ ವರ್ಷವೇ ನನಗೆ ಪರಿಚಯವಾಗಿದ್ದರು. ಆ ಥರ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಬೆಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ತರಹವಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಸಹಿತ ಭಗವಂತ ವಿಶೇಷವಾಗಿ ಅನುಗ್ರಹವನ್ನು ಮಾಡಲಿ.